ஸோ குட் ஈவினிங் டு ஆல். இது உங்க ப்ரொஃபசர் ஃப்ரம் த டார்க் கவன். ஸோ வாங்க நாளைக்கு உண்டான நிஃப்டியோட அனாலிசிஸ் எப்படி இருக்கும்னு பார்க்க போறோம். கூடவே நம்ம வீக்லி அனாலிசிஸும் பார்க்கலாம். ஸோ நிஃப்டி பாருங்க, நான் நாளைக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணா ஒரு கேப் டவுன். கேப் டவுன் முக்கியமான ரேஞ்ச் நான் சொல்றேன் பாருங்க. இந்த இடம் பாருங்க ரொம்ப பெரிய சப்போர்ட்டா இருக்கு. ஸோ சப்போர்ட் லெவல் வந்து 21,195, 21,171 அண்ட் ஈவன் 20 இந்த முக்கியமான ரேஞ்ச். 20 to 131. ஸோ கீழ எங்கெங்க போகுதோ நிறைய இடத்துல சப்போர்ட்டா இருக்கு. ஸோ மார்க்கெட் கீழ வந்துட்டு மேல போக நிறைய சான்சஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மார்க்கெட் கீழ வந்தா மேல போனா கூட ரொம்ப ஸ்லோவா தான் மேல போகும். ஸோ பியூர் புட் சைடு எங்க போகணும்னா நான் சொல்றேன் பாருங்க 22,054 கீழ தான் உங்களுக்கு பியூர் புட் சைடே இருக்குது. இப்போதைக்கு அது வரைக்கும் புட் சைடு கிடையாது. ஸோ மார்க்கெட் நாளைக்கு கேப் டவுனே எடுத்தாலுமே இந்த ரேஞ்சில லாக் ஆயிரும். இதுக்குள்ளேயே வந்து டான்ஸ் ஆட நிறைய வாய்ப்பு இருக்கு. 122லேருந்து 193 கீழ வந்துட்டு மேபி இப்படியே இது பண்ணிட்டு இதுக்கு மேல மேபி போயிட்டு இதுக்கு கீழ வந்து திரும்ப இதுக்குள்ளேயே 325லேருந்து 193க்குள்ளேயே கூட க்ளோஸ் ஆகலாம். ஓகே. சப்போஸ் மார்க்கெட் நாளைக்கு கேப் அப் எடுத்ததுன்னா நல்லா பாருங்க. கேப் அப் எடுத்ததுன்னா முக்கியமான ஜோன் 325. இந்த 325 பிரேக் ஆகி மார்க்கெட் கீழ வருதான்னு பாருங்க. இல்ல இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா நீங்க கால் சைட் போகலாம். ஆனா திரும்பவும் சொல்றேன் கால் சைட் போறது கொஞ்சம் ரிஸ்கி தான். ஓகே. பியூர் கால் சைட் எப்ப போகணும்னா இதுக்கு மேல அதாவது 22,524க்கு மேல தான் நீங்க போகணும். 530க்கு மேல போய் அங்க 15 மினிட்ஸ் சஸ்டெயின் ஆனா மட்டும் தான் நீங்க வந்து கால் சைட் போகுமே. அது வரைக்கும் கால் சைட பத்தி தயவு செஞ்சு யோசிச்சிராதீங்க. திஸ் இஸ் ஃபார் இன்ட்ராடே. சப்போஸ் நாளைக்கு கேப் அப்பே ரொம்ப ஹெவியா கேப் அப் எடுத்துருச்சுன்னா கூட தயவு தயவு செஞ்சு போயிராதீங்க. ஏன்னா அது ஒரு ட்ராப். மேல இந்த லெவல் எங்கேயா பட்டு உங்களுக்கு செல்லிங் வந்துரும். இல்லாட்டி இதே லெவல் கீழ கூட உங்களுக்கு செல்லிங் வந்துரலாம். ஸோ ஃப்ளாட்டா இருந்தாலும் சரி, கேப் அப்பா இருந்தாலும் சரி, கால் சைடு போயிராதீங்க. ஃபோக்கஸ் ஆன் புட் சைடு. எப்போ இந்த லெவலுக்கு கீழ வருதோ தாராளமா புட் சைடு போகலாம். உங்களுக்கு கீழ இருக்க டார்கெட்ஸ் 22,193, 22,171 ஈவன் இந்த டார்கெட்ஸ் உங்களுக்கு 22, 156, 131 வரும். உடனே கேட்பீங்க சார் இதுங்கள பட்டு மேல போகுமா? இல்ல. கீழ கூட எனக்கு லெவல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ தட் இஸ் 22, 122 அண்ட் 22,054. ஸோ எனக்கு இதுலேருந்து இது வரைக்கும் ஃபுல்லா லெவல்ஸ் இருக்குது. எப்ப இதுக்கு மேல போச்சுன்னா, அதாவது கீழ வந்து சப்போர்ட் எடுத்து இதுக்கு மேல போனா மட்டும் தான் நான் வந்து கால் சைட் போவேன் தவிர, 22, 193க்கு மேல போனா மட்டும் கால் சைட் போவேன் தவிர, ஏன்னா மார்க்கெட்ல ஹெவி செல்லர்ஸ் நான் சொல்றேன் திரும்ப ஆல் டைம் ஹைல எப்பவுமே செல்லிங் நெறைய இருக்கும். ஹெவியா இருக்கும். ஸோ தயவு செஞ்சு நீங்க சி சைடு போயிடாதீங்க. சி ஆல்ரெடி மொமெண்டம் குடுத்துருச்சு. இப்ப மார்க்கெட் எய்தர் சைட்வைஸ் இருக்கும், இல்ல கீழ ஃபாலோ ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ தட்ஸ் ஆல் அபௌட் மை இன்ட்ராடே அனாலிசிஸ். சொன்ன லெவல்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணி நீங்களே நாளைக்கு செக் பண்ணிக்கோங்க மார்க்கெட்ல. ஓகே. அண்ட் கமிங் பேக் டு அவர் வீக்லி அனாலிசிஸ் ஆஃப் நிஃப்டி. ஸோ உங்க முன்னாடி இருக்குது சார் நிஃப்டியோட வீக்லி அனாலிசிஸ். பாருங்க நிஃப்டில இந்த இடத்துல செல்லிங் பிரஷர், அதுக்கப்புறம் ஒரு பெரிய செல்லிங் பிரஷர். திரும்ப பையர்ஸ் ரொம்ப ஆக்டிவேட்டா இருந்தாங்க. திரும்பவும் மார்க்கெட்ட புஷ் பண்ணி மேல கொண்டு போயிட்டாங்க. இருந்தாலுமே இங்க பாருங்க எந்த பிரைஸ்ல இருந்து 22,518ல இருந்து அப்ராக்ஸிமேட்லி 22,336 வரைக்கும் அதாவது கடந்த 200 பாயிண்டாவே இந்த இடத்துல ஹெவி செல்லர்ஸ் தான் இருக்காங்க. எங்க போனாலும் செல்லிங் வரும். அந்த ஒரு காரணத்தினால தான் நாளைக்கு சப்போஸ் மார்க்கெட் கேப்பப்பா இருந்தா பையிங் போயிராதீங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு மார்க்கெட் மேல போகும். தீட்டாவும் டிகே ஆயிரும். நீங்க சத்தியமா பணம் எடுக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும். மார்க்கெட்ல மேல போனா, கீழ போனா மட்டும் தான் பையர்ஸ் மார்க்கெட்ல பணம் எடுக்க முடியும். செல்லர்ஸ்க்கு எந்த பக்கம் போனாலும் பிரச்சனை இல்ல. அவங்கள பொறுத்தவரை டைம் டிகேவோட பெனிஃபிட் அவங்களுக்கு இருக்கு. ஸோ மார்க்கெட்ல நீங்க பார்த்தீங்கன்னா ஹெவி செல்லர்ஸ் இங்க இருக்காங்க. டெஃபினட்டா மார்க்கெட் இங்க போச்சுன்னா திரும்ப ஒரு செல்லிங் வரும். அட்லீஸ்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண டார்கெட் இது வரைக்கும் 22,193 வரைக்குமாவது ஒரு வரணும். வந்து அட்லீஸ்ட் ஒரு நல்ல மார்க்கெட்ல இன்னொரு மொமெண்டம் கிடைக்கணும்னா, மார்க்கெட்ல எந்த மாரி உங்களுக்கு மூவ்ஸ் இருக்கணும்னு நான் சொல்றேன் பாருங்க. மார்க்கெட் இங்க இருந்து இப்படி போச்சு. திரும்ப ஒரு செல்லிங். திரும்ப இப்படி போயிருக்கு. திரும்ப இப்படி வந்து, அதுக்கப்புறம் இப்படி மேல போச்சுன்னா, மார்க்கெட்ல டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு ஒரு ஏ, பி அண்ட் சி மொமெண்டம் இருந்ததுன்னா, டெஃபினட்டா மார்க்கெட்ல ஒரு சூப்பர் மூவா இருக்கும். இதுக்கு மேலேயே அதாவது சொல்லப்போனா இந்த 22,054ல வந்து மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிட்டு அப்புறம் மேல போச்சுன்னா, டெஃபினட்டா உங்களுக்கு மார்க்கெட்ல அப்சைட் மொமெண்டம் இருக்குது. சோ மார்க்கெட்ல என்ன மாரி மூவ் எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா, ஒரு அப் இப்ப அப்ல இருக்குது. ஒரு டவுன் அதுக்கப்புறம் ஒரு மேல போயிருக்கு. ஒரு செல்லிங் பிரஷர் வந்திருக்குது. திரும்ப இதுல கீழ வந்துட்டு அதுக்கப்புறம் ரீடெஸ்ட் போகுது பாத்தீங்களா? இந்த மொமெண்டம் ஆஸ் பெர் டவ் தியரி படி உங்களுக்கு இந்த ஏ, இது வந்து உங்களுக்கு பி அண்ட் உங்களுக்கு வந்து சி. ஓகே.
ஸோ இந்த மாரி ஒரு மொமெண்டம். ஸோ டபுள் பாட்டம்னு சில பேர் சொல்லுவீங்க. ஆக்சுவலா டபுள் பாட்டம்ன்றத விட ஓகேவா? ரைட். ஸோ ஏபிசி தியரின்னு சொல்லுவாங்க. சில பேர் எக்ஸ்ஏபிசி தியரின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏபிசி தியரி படி உங்களுக்கு இதுக்கப்புறம் இந்த இடம் வந்துட்டு ஒரு மொமெண்டம் போச்சுன்னா, டெஃபினட்டா மார்க்கெட்ல அப்சைட் போக நெறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட்ல நான் எக்ஸ்பெக்ட் பண்றது ஒரு 2, 3 டேஸ்ல ஒரு கீழ வரைக்கும் வந்துட்டு, அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் இதோட ஹால்ஃப் ஆஃப் த வியூ அட்லீஸ்ட் ஒரு 22,300 சாரி 22,193 ஆர் 122 சாரி 22,122 வரைக்குமாவது வந்துட்டு மார்க்கெட்ல ஒரு புல் பேக் எடுத்துட்டு ஒரு கரெக்ஷன் வந்துட்டு போனா டெஃபினட்டா ஒரு அப்சைட் மொமெண்டம் வாய்ப்பு இருக்கு. உடனே கேட்பீங்க சார் டவுன் சைடு மொமெண்டம் அப்படி நீங்க பார்க்கணும். எப்போ டவுன் சைடு வரும்? அதுவும் நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இத கொஞ்சம் டெலீட் பண்ணிப்போம். சோ டவுன் சைடு மொமெண்டம் நான் எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்க்கெட்ல பாருங்க. சேம் டு சேம் ஓகே. ஈக்குவலா இருக்கறனால நான் ஒண்ணும் சொல்ல முடியாது. சோ ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் தான் நான் கண்டுபிடிக்க முடியும். இது பாருங்க. பியூர் அண்ட் பியூர் கால் சைடு இந்த இதுக்கு மேல தான் போனா உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். பட் மார்க்கெட் இப்ப எதுல போயிட்டு இருக்குன்றத நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். மார்க்கெட் சேம் 1, 2, 3, 4, 5 அதுக்கப்புறம் குடுத்துட்டு போச்சுன்னா, மார்க்கெட்ல ஒரு நல்ல மொமெண்டம் இருக்கிறது. ஓகே. சோ தயவு செஞ்சு இந்த விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. சோ வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்க டவுட்ட நம்ம கிளியர் பண்ணுவோம். ஆல்ரைட். அதுவரைக்கும் பி சேஃப். எல்லா டைமும் டெய்லி நிஃப்டி வந்து அப்ல போகும், டெய்லி டவுன்ல போகும்ன்றது கிடையாது. தேர் ஆர் சர்டைன் கண்டிஷன்ஸ். நான் லாஸ்ட் டைம் லிங்க்கும் சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்ட்டா அதுக்கேத்த மாரி மார்க்கெட்ல ஒரு மொமெண்டம் கிடைச்சது. நிஃப்டியா இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியா இருக்கட்டும், சூப்பரான ஒரு ப்ராஃபிட்ல நெறைய பேர் புக் பண்ணியிருந்தீங்க. உங்க டார்கெட்ஸ். ஓகே. ஹோப் இந்த அனாலிசிஸ் புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ அகைன் சொல்றேன். வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் குடுக்குறேன். ஸோ டெலகிராம் லிங்க். ஸோ நீங்க யாரெல்லாம் ஜாயின் பண்ணணுமோ அந்த டெலகிராம் நீங்க ஜாயின் பண்ணுங்க. ஃப்ரீ கால்ஸ் இருக்கும். ஆல்ரெடி நம்ம நிஃப்டில நம்ம வந்து 250 டூ 60 பாயிண்ட்ஸ் ஒரே ஒரு லாட்ல ஒரே ஷாட்ல நம்ம குடுத்தது. ஹார்ட்லி யாரோ குடுப்பாங்க. இல்ல பெய்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் குடுப்பாங்க. பட் நம்ம ஃப்ரீயா குடுத்துருக்கோம். அதோட ப்ரூஃப்பும் நான் வந்து நம்மளோட பேங்க் நிஃப்டி வீடியோல அப்டேட் பண்ணியிருக்கேன். அத பாருங்க. ஸோ நாளையிலிருந்து உங்களுக்கு எவ்ரி டே ஒரு லேர்னிங் வீடியோ போஸ்ட் பண்ண போறேன். டிஃபரெண்ட்டா இருக்க போது. ஸோ இன்னைக்கு உண்டான ஒரு லேர்னிங் வீடியோ கொஞ்ச நேரத்துல வந்துரும். ஓகேவா? கண்டிப்பா உங்களுக்கு அது புடிக்கும். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ பாருங்க. ப்ளீஸ் உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. டெஃபினட்டா புது புது விஷயமா தான் சொல்லி தருவேன். இப்படியும் இருக்குதா? அப்படின்ற மாரி தான். ஸோ இன்ன வரைக்கும் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் ஃபாலோ பண்றீங்க, இல்ல டயகிராம்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றீங்க அப்படிலாம் வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ற டைம் வந்துருச்சு. நீங்க அப்கிரேட் ஆகணும். ஸோ அதுக்கு எப்படி, என்ன, ஏதுன்றத நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஸோ அன்டில் அண்ட் அன்லெஸ் தேங்க் யூ, பபாய் அண்ட் சி யூ. நாளைக்கு மார்க்கெட்ல நான் எக்ஸ்பெக்ட் பண்றது ஒரு சைட் வைஸ் ஆர் டவுன் சைட். தட்ஸ் இட். ஓகே. ஸோ தப்பி தவறி கால் சைட்லாம் போயிறாதீங்க. போனா உங்களுக்கு ஹெவி செல்லிங் வரும். அது என்ன ப்ரூஃப்ன்றத நான் கண்ணு முன்னாடி காமிச்சுட்டேன். ஸோ தேங்க் யூ அண்ட் சி யூ சூன் வித் டுமாரோ அனாலிசிஸ். பபாய்.